ஸ்டாலினோட அலங்கோல ஆட்சிக்கு அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கும் அரக்கோண வழக்குகளுமே சாட்சியா இருக்கு. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்கு இந்த வழக்குகளே போதும். குறிப்பா திமுக உடன்பிறப்புகளால பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்கு இந்த வழக்குகளே சாட்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல முதல்ல ஞானசேகர கைது பண்ணி வெளியே விட்ட காவல்துறை பாதிக்கப்பட்ட மாணவியோட தனிப்பட்ட விவரங்களை கசிய விட்டாங்க. அந்த பெண் அந்த நேரத்துல அங்க ஏன் போச்சு இங்க ஏன் போச்சுன்னு மாணவி பத்தி தப்பா பேசி ஞானசேகரன் பண்ணதுக்கு நியாயம் கற்பிச்சு மடமாத்த பார்த்தாங்க சில திமுக உடன்பிறப்புகள். அரக்கோணத்துல கல்லூரி மாணவி வழக்குகளையும் இப்ப போலீஸும் திமுக உடன்பிறப்புகளும் அதே பாணியில தான் கடைபிடிக்கிறாங்க. திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் மேல போலீஸ் புகார்ல பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த தனிப்பட்ட விவரங்கள் திமுக ஐடி விங்கு ராகுல் கிட்ட எப்படி வந்துச்சு? போலீஸுக்கும் திமுக ஐடி விங்குக்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்விக்கு விடையே இல்லை. விவரங்களை வெளியிட்டது போதாதுன்னு அந்த பெண் மாணவி இல்ல மனைவின்னு சொல்லி காமுகன் தெய்வ செயலை காப்பாத்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க திமுகவினர். போலீஸ் மேல இருந்த நம்பிக்கையே போச்சுன்னு பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் விட்டு கதறுது. தன் கட்சியினர் லட்சணம் இப்படி இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு வாய் கூசாம பொய் சொல்ல ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்லையான்னு பெண்கள் எல்லாம் கேட்கறாங்க. ஸ்டாலின் மாடல் அரசு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்காம பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க பயப்படுற மாதிரியான வேலைகளை செய்யற கேவலமான மாடலா இருக்கு. பெண்களை பாதுகாக்க திறன் இல்லாம பெண்களுக்கான ஆட்சின்னு வெற்றி பெருமை பேசுற ஸ்டாலின் தான் இந்த பெண்களின் கண்ணீருக்கு பொறுப்பேற்கணும். இனியும் பெண்களோட பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்காம பாலியல் குற்றவாளிகளை ஸ்டாலின் அரசு காப்பாத்த நினைச்சா தமிழ்நாடு மேலும் அவமானத்துக்கு உள்ளாகும்.